புரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்றாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதனால என்னென்ன பிரச்சனைகள், இது எதற்கான வழியா அமையுது, இதை பத்தி சொல்லுங்களேன். இது கிட்னியோட செயல்பாடு குறையறதுனால சம் எரர் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு குறையிறது மூலிமா அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஆக்டிவ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபில்ட்ரேஷன் சரியாக நடக்காது. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா அந்த கழிவுகளோட சேர்ந்து சத்துக்களும் வெளியில் ஏறுறது தான் இந்த கண்டிஷன். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டிஷன் இது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ முறை வருது ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, ஃபவுல் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது லைட்டாக ஒரு மில்கி ஒயிட் கலர்லேயோ மேலே ஆயில் படிஞ்ச மாதிரியோ இருக்குன்னு. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா சித்தர்கள் சொன்ன உணவு முறைகள் தான் இன்றைக்கும் நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுரக்காய், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க, பாட்டில் ஷேப்லேயே இருக்கும். ஸோ அந்த சுரக்காய் கிடைச்சா விட்டுறாதீங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமாக இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம மக்களுக்கு தேவையான ஆரோக்கியம் சார்ந்த பல தகவல்களை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற தகவல் ஆண் பெண் இந்த வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது புரத சத்து வெளியேறுதல், அதாவது புரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவின் மூலமாக புரத சத்துக்கள், நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கழிவின் மூலமாக வெளியேறுறது. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, இது எந்த பிரச்சனை கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்குது, இந்த மாதிரியான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த புரோட்டீன் லீக்கேஜில் இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவா இருக்க போகுது. ஸோ நம்ம டாக்டரை மீட் பண்றதுக்கு முன்னே டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டாக்டருடைய கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த எண் மூலமா நீங்க கைடன்ஸ் பெற முடியும். ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டு விதமான கன்சல்டிங்கும் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மருந்துகள் உங்க வீடு தேடி வந்து சேருவதற்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம டாக்டரை மீட் பண்ணலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். ஸோ இந்த புரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்றாங்க, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதனால என்னென்ன பிரச்சனைகள், இது எதற்கான வழியா அமையுது, இதை பத்தி சொல்லுங்களேன். அந்த இன்னைக்கு பெரும்பாலும் புரோட்டீன் லீக்கேஜ் நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு இதாங்க காரணம். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா சித்தர்கள் அருளால நிறைய பேருக்கு இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில கூட கொண்டு போய் விட்டுருதுன்னு சொல்லலாம். அதாவது புரோட்டீன் யூரியானா நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறது. புரோட்டீன் ரொம்ப முக்கியம் நம்ம உடலுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும், மசில் மாஸ் நல்லா நம்ம பல்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே புரோட்டீன், செல்லோட ஒவ்வொரு இயக்கத்திற்குமே புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், புரோட்டீன் யூரின்ல போய்கிட்டே இருக்குன்னா அப்போ உடல் என்ன ஆகும்? உடலுக்குள்ள சத்து போய் அது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி கழிவு மட்டும்தான் வெளியில வரும் நம்ம நினைக்கிறோம். இது எதனால நடக்குது மேம்? ஸோ இது கிட்னியோட செயல்பாடு குறையறதுனால சம் எரர் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு குறையிறது மூலிமா அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஆக்டிவ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபில்ட்ரேஷன் சரியாக நடக்காது. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா அந்த கழிவுகளோட சேர்ந்து சத்துக்களும் வெளியில் ஏறுறது தான் இந்த கண்டிஷன். அப்போ புரோட்டீனும் நமக்கு யூரின்ல வெளியேறிக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பிட்ற சத்துக்கள் எல்லாமே யூரின்ல போக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்னன்னா யூரின் போறோம், மோஷன் போறோம், அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனா சித்த முறைப்படி சித்தர்கள் நம்மளுடைய சிறுநீரும் மலத்தையும் வச்சே நோயை கணிச்சாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் ஏன்னா மலத்தின் இலக்கணம் எப்படி இருக்கணும்ன்றதும் சொல்லியிருக்காங்க, சிறுநீரோட இலக்கணம் எப்படி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த புரோட்டீன் யூரியா நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது கட்டாயம் பாருங்க. மோஷன் போறீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கு, நம்ம கலர், இது எல்லாமே நம்ம கண்ணால பார்க்கும்போது நீங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. காலையில எழுந்திரிச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூரின் போறீங்கன்னா நுரையா இருக்கும். ஸோ நல்லா நுரைச்சி இருக்கும். நீங்கள் ஃப்ளஷ் பண்ணாலும் திரும்ப அந்த நுரை டிஸப்பியர் ஆகாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டிஷன் இது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ நுரை வருது ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிடுவோம்.
ஆனா அது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, ஃபவுல் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது லைட்டா ஒரு மில்கி ஒயிட் கலர்லயோ மேல ஆயில் படிஞ்ச மாதிரியோ இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷன் தான். ஸோ புரோட்டீனியூரியா. இதுக்கு அடுத்தது என்ன கண்டிஷன் கொண்டு போய் விட்டுரும்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்ற முழுவதுமாக சிறுநீரகம் செயல்பாடே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ புரோட்டீனியூரியா இருக்குன்னா கவனமாக இருக்கணும். வெயிட் லாஸ் ஆகும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கால் வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். யூரின் போகும்போது எரிச்சலோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டா அது யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம 24 hours ப்ரோட்டீன், ஸோ 24 மணி நேரத்தில் எவ்வளோ புரோட்டீன் நம்ம உடலை விட்டு சிறுநீர் வழியாக வெளியேறுது, இந்த டெஸ்ட் கட்டாயம் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்டோட ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய பதிவுகள் நிறைய பார்த்துட்டு நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்துடுறாங்க. ஏன் நம்ம வந்து திரும்ப திரும்ப இந்த பதிவுகளில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியாது, அப்படியே இருந்தாலும் நம்ம கவனிக்க தவறுறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. அப்போ புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள் மருந்துகள் நம்ம எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். அதுவும் சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு இதுக்கு வந்து உபயோகமாக இருக்கு, முழுவதுமாக இதை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. ஸ்டார்டிங்ல என்ன நோயா இருந்தாலுங்க, ஸ்டார்டிங்ல நம்ம சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சிரமமே இல்லாம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம கியூர் பண்ணிக்கலாம். புரோட்டீன் லீக்கேஜும் அதே மாதிரி தான். இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து புரோட்டீன் லீக்கேஜ் ஆயிடுச்சு, வெயிட் லாஸ் ஆயிட்டே வருது, அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப மனக்கவலையோட வந்தவங்க 2-3 மாத சிகிச்சைக்கு பிறகு இன்னைக்கு நலமோடு நல்லாவே இருக்காங்க. சூப்பர் டாக்டர். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம டயட் வந்து ஸ்பெஷலா நோட் பண்ணி கொடுக்குறோமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மட்டும் அந்த பயத்தோட அந்த டயட்டை ஃபாலோ பண்றாங்க. கியூர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்டை வந்து விட்டுறாங்க. லைஃப் லாங் அந்த டயட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மருத்துவ முறை இருக்கு இதுல, வீட்லயே எப்படி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும்? புரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நான்வெஜ் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ எந்த வகையான நான்வெஜ்ஜும் வேண்டாம், நான் எக் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க, அது எதுவுமே வேண்டாம். ஸோ நான்வெஜ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரைகள் அதிகமாக சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறைகளில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ பார்லி கஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம், கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கலாம், மில்லட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ்லாம் லீச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா சிறுநீரகங்களுக்கான அந்த செயல்பாட்டை தூண்டுவதற்கு 5 வகையான கஷாயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 1, 2 இல்ல 5 வகையான கஷாயங்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுலையுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா யானை நெரிஞ்சல், சிறுகன் பீலை, நீர்முள்ளி, தொட்டார் சுருங்கி, ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஹெர்ப்ஸ், ஸோ இதனோடையும் சில ஹெர்ப்ஸ் சேர்த்து தான் 5 வகையான நம்ம வந்து கஷாயம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் அவங்களுக்கு இது செட் ஆகும். இல்லைங்க கிரானிக் கிட்னி டிசீஸ், அதுவும் கிரியேட்டின் லெவல் 7-8 போயிடுச்சு, ஸோ அதுக்கு இந்த மாதிரியான கஷாயம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு சிலருக்கு GFR லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பிளட் டெஸ்ட்ல கால்குலேட் பண்ணி வரக்கூடிய நம்மளுடைய கிட்னி எந்த பர்சன்டேஜ்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு வர கண்டிஷன். ஸோ நீங்க எப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் GFR-உம் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா சித்தர்கள் சொன்ன உணவு முறைகள் தான் இன்றைக்கும் நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க, பாட்டில் ஷேப்லயே இருக்கும். ஸோ அந்த சுரக்காய் கிடைச்சா விட்டுறாதீங்க. வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க. சௌ நூக்கல், வாழைத்தண்டு, இது எல்லாமே நீர்ச்சத்து நிறைந்தது. கண்டிப்பா நீர்ச்சத்து நிறைஞ்சது. இது எல்லாமே கிட்னி ஃபங்க்ஷனை நமக்கு ப்ரொமோட் பண்ணும். இந்த நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியை பஞ்சபூதங்கள்ல சிறுநீரகங்கள் வந்து நீர்பூதத்தை சேர்ந்து, அப்போ அது சுருக்கம் வருதுன்னா அந்த பூதம் நம்ம உடல்ல குறைவாக இருக்கு. அப்போ நாடியை பார்த்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலும் இந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பெஷல் மெடிசனும் எடுத்துட்டு வாங்க. ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிடும். எஸ், ப்ரோட்டீன் லீக்கேஜ் மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்பட இருந்த கிட்னி செயலிழப்பு தன்மையையும் சரிப்படுத்துவதற்கான ஒரு சரியான மருத்துவ முறையை நம்மளுடைய தீக்ஷாலயம்ல ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா சிறுநீரக பிரச்சனைகளுக்கு இது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் சித்த
மருத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தீக்ஷாலயம்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆன்லைனோ ஆஃப்லைனோ எதில் வேணாலும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மருந்துகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவுக்கு நண்பர்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.